நெல்லை மேலப்பாளையத்தில் வீட்டிலிருந்த 7 வயது சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முற்பட்டவரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மேலப்பாளையத்தை அமுதா நகரை சேர்ந்த கருப்பசாமி என்பவர் தனது மகள் 7 வயது சிறுமியுடன் வீட்டில் தூங்கியிருக்கிறார். அதிகாலை 3 மணி அளவில் வீட்டிற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சிறுமியை வாயை மூடி தூக்கிக் கொண்டு அருகில் இருக்கும் சுடுகாட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறுமியின் அலறல் சப்தம் கேட்டு எழுந்த அக்கம் பக்கத்தினர் அந்த நபரை சுற்றி வளைத்து பிடித்திருக்கின்றனர். பொதுமக்கள் விசாரித்ததில் அந்த நபர் பாளையஞ்செட்டி குளத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளி ஜஸ்டின் என்று தெரியவந்திருக்கிறது. பின்னர் அவரை மேலப்பாளையம் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். உடனடி நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு பாதிக்கப்பட்ட சிறுமி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து பாளையங்கோட்டை மகளிர் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முற்பட்ட ஜஸ்டின் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் மேலப்பாளையம் காவல் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.